கானா சென்ற அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. என்ன வியாபாரத்துக்காக கானா சென்றார் என்பது குறிப்பிடப்படவில்லை. $2 மில்லியன் என்ற ஒரு தொகை தங்க கொள்வனவு என்கின்ற விடயம் நேற்று ஊடகங்களில் வெளிவந்தது. அவருடைய அறிக்கையில் என்ன வியாபாரத்துக்காக அவர் சென்றார் அல்லது உண்மையில் இந்த விவகாரங்கள் அவர் கூறியது போன்று என்ன விவகாரம் என்பதை அவருடைய மறுப்பு அறிக்கையில் அவர் குறிப்பிடவில்லை. என்ன வியாபாரத்துக்காக சென்றார், கானாவில் இருந்து என்ன விடயத்தை பெற்று வருவதற்கு சென்றார், அல்ல என்ன விடயம் அங்கு கலந்துரையாடப்பட இருந்தது என்பதும் இங்கு ஒரு மறைந்து விடயமாகவே காணப்படுகிறது. நீங்கள் கானா நோக்கி வியாபாரத்துக்காக சென்றதாக குறிப்பிட்டீர்கள். கானா நோக்கி வியாபாரத்துக்கு சென்ற போது எந்த அளவு தொகையான வியாபாரத்தை உத்தேசமாக கொண்டு அந்த கானா நோக்கி பயணித்திருந்தீர்கள்? கானா நாட்டில் என்ன முதலீடை செய்ய சென்றீர்கள் அல்லது என்ன வகையான தொழிலை அங்கு நீங்கள் ஏற்படுத்த முனைந்தீர்கள் என்பதும் இப்போது இருக்கக்கூடிய ஒரு சந்தேகமான கேள்வியாகத்தான் இருக்கின்றது. கானா நாட்டிலே நடந்த சம்பவம் நீங்கள் கூறுவது போன்று உண்மைக்கு புறம்பானதாக இருந்தால் கானா நாட்டின் நீதிமன்றத்திலே உங்களுடைய பெயர் எப்படி உச்சரிக்கப்பட்டது என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது. இது தொடர்பில் இப்போது இருக்கக்கூடிய அரசு அல்லது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு, லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அல்லது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் சிறப்பு அணி ராஜதந்திர ரீதியாக இதனை தெளிவுபடுத்த வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. கடந்த காலங்களிலும் கடந்த ஆட்சியிலும் கூட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க கடத்தலில் ஈடுபட்டார் என்கின்ற குற்றச்சாட்டில் அவருடைய உறுப்புரிமை நீக்கப்படுகின்ற அளவுக்கு விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டதையும் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அந்த விவகாரத்திலே நேரடியாகவே சம்பந்தப்பட்டிருந்தார். அது மட்டுமில்லாது நீங்கள் கானா நோக்கி வியாபாரத்துக்காக சென்ற போது பல விடயங்கள் உங்கள் மீது குற்றச்சாட்டு என்றுதான் நீங்கள் மறுக்கின்றீர்கள். ஆனால் உங்களுக்கு 90 லட்சம் வரைக்கும் இலங்கையில் கடன் இருப்பதாகவும் நீங்கள் ஊடக செவ்வியொன்றிலே குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சொத்துக்கள் தொடர்பான அறிக்கைகளை சமர்ப்பிக்கின்ற போது இந்த கானா நோக்கி சென்றீர்கள் அல்லது கானாவில் முதலீடுகளுக்கான வாய்ப்புகள் இருந்ததாக நீங்கள் குறிப்பிட்டதாக அந்த தகவல்கள் இருக்கின்றனவா என்பதும் இங்கு இருக்கக்கூடிய பலத்த வினாவாகவே இருக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் இருவர் மீது தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் அரசால் எந்த ஒரு அங்குலத்தை கூட நகர முடியாமல் இருக்கின்றது. அதில் முதன்மையானவராக இருக்கக்கூடியவர் முடிந்தால் டிரான் அரசுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்து பாருங்கள். ஜனாதிபதிக்கு இது அக்கினி பரீட்சை என்று பாட்டாளி சம்பிக்கரணவுக்கு கூறுகின்றார். அதே போன்று நாமும் சவால் விடுகிறோம். முடிந்தால் கிஸ்புல்லா மீது ஒரு நடவடிக்கை எடுத்து காட்டுங்கள் அல்லது இந்த தங்க விவகாரம் தொடர்பில் கிஸ்புல்லா மறுத்தது போன்று இந்த விடயத்தில் உண்மையில் என்ன நடந்தது என்பதை ராஜதந்திர ரீதியாக இந்த நேரம் வரைக்கும் இலங்கை அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை, எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடவில்லை.